Students, viewers and respectable people to my channel. Right, students and viewers, we are in biogeology in third lesson. So third lesson name is reproductive health. So in Tamil, Inapirukka Nalan. So in this lesson, today's section, I would like to teach about the interesting heading is what male infertility, comma, ultrasound scanning, comma, amniocentesis, comma, chorionic villus sampling, comma, fetoscope, then breast checkup. Okay, so this are getting today's section. We will discuss. Come to the introductory part. So male infertility, this is the first heading. So male infertility means in Tamil ஆண் மலட்டுத்தன்மை. Okay, in Tamil ஆண் மலட்டுத்தன்மை. So infertility, fertility means கருவுறும் தன்மை, infertility means மலட்டுத்தன்மை. So unable. So here the heading is male infertility, ஆண் மலட்டுத்தன்மை. Okay, so here this is 3 mark. First topmost heading is actually 3 mark. What is meant by male infertility? Here the azoospermia, spermia means sperm, age means absence of sperm. Okay, A means absence, spermia means sperm. So absence of sperm, சரிங்களா, அதாவது விந்தணுக்கள் இல்லாமை. Come to the right part. So azoospermia is defined as the absence of spermatozoa. Okay, azoospermia is defined as the absence of spermatozoa in the ejaculate semen on at least 2 occasions. சரிங்களா, 2 occasion 2 முறை செமனை வெளியேற்ற பின்னாடி, செமன்கிறது விந்து திரவம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் வெளியேற்றுறாங்க, அதுலேயும் செமன் இல்லை, சரி, அதுலேயும் ஸ்பெர்ம்ஸ் இல்லை. செகண்ட் ஒரு டைம் செமன் வெளியேற்றுறாங்க, அதுலேயும் ஸ்பெர்ம் இல்லை. இப்படி ரெண்டு முறை அக்கேஷனாக 2 முறைகள், 2 முறை செமனை வெளியெடுத்தும் நம்ம செக் பண்ண பின்னாடி, ஸோ அந்த செமனில் நம்மளுக்கு ஸ்பெர்ம், செமன்கிறது விந்து திரவம். ஓகே, ஸோ the semen it carry the sperm, சரிங்களா, ஸ்பெர்ம் எடுத்து வரக்கூடிய ஒரு திரவம், சரிங்களா. அது அந்த 2 முறை செமனை வெளியே எடுத்தோம், அந்த செமனில் ஸ்பெர்ம்ஸ் இல்லைன்னா, ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் ஏஜூஸ்பெர்மியா. என்ன சொல்லுங்க, அது ஏஜூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். இஸ் 3 mark. ஸோ 2 occasion and observed approximately 1% of the population. ஸோ இந்த மாதிரியான ஏஜூஸ்பெர்மியா கண்டிஷன் ஸோ 1% ஆஃப் பாப்புலேஷன் இருக்கும், சரிங்களா. மக்கள் தொகையில் 1 விழுக்காடான பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகைன், ஏஜூஸ்பெர்மியா டிஃபைனட் as, இது எப்படி விளக்கலாம் அப்படின்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா, ஸ்பெர்மட்டோசோவானா ஸ்பெர்ம்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்காது. எதுலினா எஜகுலேட்டட் செமன், வெளியேற்றப்பட்ட அந்த செமன், அந்த விந்து திரவத்தில் ஸ்பெர்ம் இருக்காது. எத்தனை டைம் வெளியேற்றிருப்பாங்க? அட்லீஸ்ட் 2 occasion, 2 முறை செமன் வெளியேற்றி அதை செக் பண்ணால் கூட அந்த செமனில் ஸ்பெர்ம்ஸ் இல்லை. திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் வாட்? மேல் ஏஜூஸ்பெர்மியா. ஸோ இட் இஸ் அப்சர்வ்டு அப்ராக்சிமேட்லி. இதை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணி இதை விட்டு நோக்குனிங்கன்னா, பாப்புலேஷனில் மக்கள் தொகையில் 1 விழுக்காடான பீப்புளுக்கு இது இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூடு ஹெட்டிங் இஸ் வாட்? மைக்ரோ டெஸ்டிகுலார் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, மைக்ரோ டெஸ்டிகுலார் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன், TESE, actually 3 mark question, TSE, மைக்ரோ டெஸ்டிகுலார் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். தமிழ் என்ன சொல்லணும்னா, விந்தகத்திலிருந்து, அதாவது டெஸ்டிஸிலிருந்து ஸ்பெர்மை வெளியெடுத்தல், ஸ்பெர்மை கலெக்ட் செய்தல், ஸ்பெர்மை சேகரித்தல். ஸோ மைக்ரோ டெஸ்டிகுலார் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன், TS, actually 3 mark question. How will you to collect the sperm from testis? எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணலாம்? Listen here. So microsurgical sperm retrieval, microsurgical sperm extraction, அதாவது நுண்ணிய அறுவை சிகிச்சை மூலம். மைக்ரோ அப்படின்னா ஒரு சிறிய, சர்ஜிக்கல்னால் ஆப்ரேஷன், ஒரு சிறிய ஆப்ரேஷன் மூலம் ஸ்பெர்மை ரெட்ரைவல் பண்ணுறது, ஸ்பெர்மை எடுத்தல். எங்கேருந்து எடுக்கிறோம்? ஃப்ரம் டெஸ்டிக்கிள். டெஸ்டிக்கிள் அப்படின்னா டெஸ்டின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ மேல் கண்டெயின் 2 testis. அந்த டெஸ்டிஸ், அந்த விந்தகத்திலிருந்து, விந்தகத்தில் ஒரு சின்ன மைக்ரோசர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரெட்ரைவல், மைக்ரோசர்ஜிக்கல் ஒரு சின்ன ஆப்ரேஷன் மூலிமா ஸோ உள்ளுக்கிற ஸ்பெர்மை வெளியெடுக்கிற டெக்னிக் பேர் என்ன சொல்லுவோம்? ஸோ மைக்ரோ ஸ்பெர்ம் ரெட்ரைவல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மைக்ரோ
surgical sperm retrieval from the testicles. Okay, this involves இதில் இந்த மைக்ரோசர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரெட்ரைவல் அப்படிங்கிற இந்த பெரிய டெக்னாலஜி இந்த ப்ராசஸில் என்னென்ன உள்ள இருக்குதுன்னு பாருங்கள். இன்வால்வ்ஸ் ஸ்மால் மிட்லைன் இன்செஷன் இன் த ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது டெஸ்டிஸை பாதுகாக்கக்கூடிய உரை, ஒரு பவுச். டெஸ்டிஸை பாதுகாக்கக்கூடிய உரை அல்லது பவுச் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஸ்க்ரோட்டம், விதைப்பைன்னு சொல்லுவோம். சரிங்களா? விந்தகத்தை பாதுகாக்கக்கூடிய வெளியிக்கிற ஸ்கின்னால் அளக்கப்பட்ட ஒரு பவுச் என்ன சொல்லுவோம்? ஸ்க்ரோட்டம்னு சொல்லுவோம். அந்த ஸ்க்ரோட்டத்துக்குள்ளே தான் வெல் ப்ரொடெக்டாக சரிங்களா இந்த நம்ம டெஸ்டிஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணனா ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் மிட்லைன் இன்சிஷன். சரிங்களா? ஒரு சிறிய ஒரு முக்கிய குவிய புள்ளியில் இன்சிஷன், ஒரு கீரலை வந்து ஸ்க்ரோட்டத்தில் ஏற்படுத்தணும். ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது விதைப்பை. அந்த டெஸ்டிஸை சுமக்கக்கூடிய ஒரு பை. 2 டெஸ்டிஸ் இருக்குது, 2 ஸ்க்ரோட்டம் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரோட்டம்ங்கிற அந்த ஸ்கின் பார்ட்டில் ஒரு சின்ன மிட்லைன் இன்செஷன், ஒரு மையப்பகுதியில் என்ன பண்ணுறோம்? ஒரு கீரலை ஏற்படுத்தணும். அந்த கீரல் என்ன பண்ணனா இன் விச் த்ரோ, அந்த கீரல் வழியாக, அந்த இன்சிஷன் வழியாக த்ரோ விச் 1 or both டெஸ்டிக்கல், ஒரு டெஸ்டிக்கலையோ 2 டெஸ்டிக்கலையோ இதை பண்ணலாம். சரிங்களா? கேன் பி சீன். ஸோ அந்த கீரலில் நீங்கள் நல்லா நோட்டு பார்த்தீங்கன்னா உள்ள டெஸ்டிஸ் இருக்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்க்ரோட்டத்தில் ஒரு சின்ன கீரல் எடுத்து அந்த இன்சிஷனில் we could see the easily we can observe the டெஸ்டிஸ். உள்ள அந்த ஸ்க்ரோட்டத்தை லைட்டாக கீரல் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நம்ம டெஸ்டிஸ், நம்ம விந்தகத்தை காணலாம். ஓகே, ஸோ அண்டர் த மைக்ராஸ்கோப். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா மைக்ராஸ்கோப்பை யூஸ் பண்ணி, சரிங்களா, we can use the microscope. We can use the microscope. The seminiferous tubules are dilated. Okay, first of all we can see the testis contain numerous seminiferous tubule. ஸோ டெஸ்டிஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்க நிறைய செமினிஃபெரஸ் டியூபிள் இருக்குது. செமினிஃபெரஸ் டியூபிளை தமிழில் வந்து விந்தக நுண்குழல்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் த இண்டஸ்ட்ரி டு டெவலப் இட் இஸ் இண்டஸ்ட்ரி டு மேனுஃபேக்சர் த ஸ்பெர்ம். அதாவது ஸ்பெர்ம் டெவலப் ஆகக்கூடிய, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இடம் வந்து ஸ்பெர்ம் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து அந்த செமினிஃபெரஸ் டியூபிள். சரிங்களா? நிறைய செமினிஃபெரஸ் டியூபிள் டெஸ்டிஸ்க்குள்ளே இருக்குது. நாம் என்ன பண்ணோம்னா மைக்ராஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். அண்டர் த மைக்ராஸ்கோப் செமினிஃபெரஸ் டியூபிள் இஸ் டைலட்டட். சரிங்களா? நம்ம மைக்ராஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஸ்க்ரோட்டத்தை லைட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளுக்கிற டெஸ்டிஸ்க்குள்ளே நல்லா மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய செமினிஃபெரஸ் டியூபிள் இருக்கும். ஸோ திஸ் செமினிஃபெரஸ் டியூபிள் இஸ் டைலட்டட், விரிவடைய செய்யப்படுகிறது, விரிவாக்கப்படுகிறது, சற்று பெரிதாக்கப்படுகிறது. சரிங்களா? செமினிஃபெரஸ் டியூபிள் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் பெருசு பண்ணுறோம், ஜூம் பண்ணுறோம், கொஞ்சம் பெருசாக்கணும். டைலட்டட்னா பெரிதாக்குதல். அண்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டிகுலர் டிஷ்யூ. ஸோ அப்படி பெருசாகி அந்த செமினிஃபெரஸ் டியூபிள் இருக்கக்கூடிய சில டிஷ்யூஸ் உள்ளே வந்து சில கலவைகள் இருக்கும். சரிங்களா? அதை அப்படியே வலிச்சு வெளியே எடுக்கிறோம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டிகுலர் டிஷ்யூ இன் ஏரியாஸ் ஆஃப் ஆக்டிவ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல தான் அந்த செமினிஃபெரஸ் டியூபிளுக்கு உள்ளே தான் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த செமினிஃபெரஸ் டியூபில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பிளேஸ்லேயும் நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த செமினிஃபெரஸ் டியூபிளுக்குலேருந்து என்ன பண்ணுறோம்? சில டிஷ்யூஸ் அப்படியே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கலவை அப்படியே அந்த மிக்சரை ஃபுல்லாக அப்படியே ஒன்றா வெளியே எடுக்கிறோம். அப்படியே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டிகுலர் டிஷ்யூ, டெஸ்டிஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த செமினிஃபெரஸ் டியூபில் இருக்கக்கூடிய அந்த சில பகுதியில் அப்படியே சேர்த்து வெளியே எடுக்கிறோம். ஓகே, ஏன்னா that செமினிஃபெரஸ் டியூபிள் ஏரியா ஆர் ஆக்டிவ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஏரியா ஆர் ரிமூவ்டு அண்ட் இம்ப்ரூவ் ஃபார் ஸ்பெர்ம் ஈல்டு. சரிங்களா? ஸோ அப்படி வெளியே எடுத்து அதை என்ன பண்ணலாம்? ஏற்கனவே நார்மல் பெர்சனில் எப்படி ஸ்பெர்ம் ஈல்டு ஆகுங்கிறது இதோட கம்பேர் பண்ணலாம். ஸோ இம்ப்ரூவ்டு ஃபார் ஸ்பெர்ம் ஈல்டு கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் பயோசிந்தசிஸ். சரிங்களா? ஸோ மற்ற இந்த பயாப்சி உயிர் திசு முறைன்னு ஒன்று சொல்லுது. இது வந்து ஓல்டு மெத்தட். அந்த உயிர் திசு முறையை பயன்படுத்தி எடுப்பதை விட இந்த தொழில்நுட்பம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஓகே, இம்ப்ரூவ்டு ஃபார் ஸ்பெர்ம் ஈல்டு கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் பயாப்சி டெக்னிக். ஸோ மற்ற உயிர் பயாப்சிங்கிறது உயிர் திசு முறைன்னு சொல்லுது. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், பழங்காலத்த மெத்தட். இந்த முறையை பயன்படுத்தி முன்னாடி ஸ்பெர்ம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மெத்தடை கம்பேர் பண்ணுறக்கு ஸோ இந்த டிஇஎஸ்சி டெக்னிக், சரிங்களா, மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெத்தட். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். திஸ் ஆக்சுவலி 3 மார்க். சரிங்களா? இப்போ செமினிஃபெரஸ் டியூபில் டைலேட் பண்ணுறோம், உள்ளே இருக்கக்கூடிய அந்த டெஸ்டிகுலர் டிஷ்ஷை ஸ்க்ராப் பண்ணி வெளியே எடுக்கிறோம். ஸோ வெளியே எடுத்துகிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? ஸோ ஸ்பெர்ம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஆனால் இது எந்த மெத்தடோட கொஞ்சம் இம்ப்ரூவ் மெத்தடாக இருக்குது. ஸோ பயாப்சி டெக்னிக்கிற ஓல்டு ட்ரெடிஷ்னல் பழங்காலி மெத்தடோட கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். மேல் இன்ஃபெர்டிலிட்டி. ஓகே, so here next important heading is
cryopreservation. Basically, do you know area? Sometime ask the remark, what is cryopreservation? சரிங்களா, வாட் இஸ் cryopreservation? ஸோ cryopreservation அப்படின்னு என்னென்னா கரு உரைநிலை குளிரூட்டும் முறைன்னு சொல்லுவோம். கரு உரைநிலை குளிரூட்டும் முறை. கரு உரைநிலை குளிரூட்டும் முறை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஐவிஎஃப் டெக்னிக் பார்த்தோம்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் டெஸ்ட் டியூப் பேபி மெத்தடு. ஸோ அந்த மெத்தடில் எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் பண்ணோம். எப்படி? அவுட் சைட் ஆஃப் த ஃபீமேல் பாடி, அதாவது லேபுக்குள்ளே, இல்லைங்களா? லேபுக்குள்ளே நாம் வந்து என்ன பண்ணுங்க, ஸ்பேமை வந்து அந்த கப்புள்ஸ், அதாவது மேல் பார்ட்னர்கிட்டருந்து ஸ்பேமை கலெக்ட் பண்ணோம், ஃபீமேல் பார்ட்னர்கிட்டருந்து நம்ம எக்கை கலெக்ட் பண்ணோம், அதாவது ஓவத்தை கலெக்ட் பண்ணோம். இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து லேபுக்குள்ளே வச்சு கல்ச்சர் மீடியத்துக்குள்ளே வச்சு ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணோம். ஸோ நிறையா ஸ்பேமு நிறைய எக் இருக்கிறனால நிறையா ஸ்பேம் எக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்னாச்சுங்க, நம்மளுக்கு ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஈவெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு. அதுக்கடுத்து ஜைகோட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதில் ஜைகோட் வந்து செல் டிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ நம்ம வந்து அந்த ஜைகோட்டில் ஒரு ஃபியூ, சரிங்களா, அந்த ஜைகோட்டில் ஃபியூ ஜைகோட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஃபீமேல் பாடியில் வச்சோம். அதாவது அந்த ஃபீமேல் பாடினா அந்த ஒய்ஃபுனுடைய அந்த யூட்ரஸ்குள்ளே வச்சோம். இது ஏற்கனவே ப்ராசஸ் தெரியும். அதில் அந்த எக்ஸ்ட்ரா இருந்த அன்னெசசரி எக்ஸ்ட்ரா ஃபெர்டிலைசர் ஜைகோட் என்ன பண்ணோம், கிரையோபிரிசம்ங்கிற ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் நான். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய உபரி கருக்களை, அன்னெசசரி, சரிங்களா, எக்ஸ்ட்ரா இருக்கிற கருக்களை என்ன பண்ண நம்ம கொண்டுட்டு வந்து கிரையோ ப்ரிசர்வேஷன், சரிங்களா, கரு உரைநிலை தொழில்நுட்பங்கிற ஒரு டெக்னிக்கில் ஃப்யூச்சர் யூஸுக்காக நம்ம வந்து சேமித்து வச்ச ஞாபகம் இருக்குங்களா? ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைம் வந்து இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக் யூஸ் பண்ண ஐவிஎஃப் டெக்னிக் செய்யும்போது அந்த முதல் டைம் ஃபிட் பண்ண கருப்பைகளை, அதாவது யூட்ரஸ்கில் வச்ச கரு வந்து செத்து போகலாம். அப்போ மறுபடியும் நாம் வந்து அந்த ஸ்பேம் எக்க கப்புள்கிட்ட இருந்து எடுத்து ஃபியூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். நாம் என்ன பண்ணலாம், இப்படி ஏற்கனவே சேமித்து வச்சுக்கிற அந்த ஸ்பேம் அந்த ஃபெர்டிலைஸ்டு ஜைகோட்டை எடுத்துகிட்டு வந்து நாம் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான டெக்னிக்கு. வாங்குள்ள போகலாம். கிரியோ ப்ரிசர்வேஷன், கரு உரைநிலை குளிரூட்டும் முறை. கரு உரைநிலை குளிரூட்டு, கருவை வந்து டீப் ஃப்ரீஜின்னு சொல்லுவோம், மைனஸில் கொண்டுட்டு போகிறது, சரிங்களா. ரொம்ப கரு வந்து ரொம்ப என்ன ஆயிரும், டீப் ஃப்ரீசிங் ஆயிரும். So our freezing of embryo is often used when there are more embryo than needed for single IVF. சரிங்களா, ஒரு ஐவிஎஃப் இன்விட்ரோ ஐவிஎஃப்னு இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அதாவது அந்த ஏற்கனவே பிரச்சனை இருக்கக்கூடிய கப்புள் சொன்னாங்க இல்லையா, இன்ஃபெர்டைல் கப்புள் சொன்னாங்க இல்லையா, மலட்டுத்தன்மை, அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றெடுக்கிறது ஐவிஎஃப்ங்கிற டெக்னிக்கில் பெற்றெடுத்து டெஸ்ட் டியூப் பேமெண்ட். ஸோ அந்த டெக்னிக் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எம்ப்ரியோ இஸ் ஆஃபன் யூஸ்டு வென் தேர் ஆர் மோர் எம்ப்ரியோ தேன் நீடட். சரிங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு சில எம்ப்ரியோ வந்து, சரிங்களா, ஒன் ஆர் ஃபியூ எம்ப்ரியோ வந்து எனஃப். எதுக்கு போதுமானதாக இருக்குது, ஐவிஎஃப் டெக்னிக் போகுது. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அன்னெசரி எம்ப்ரியோ இருக்கு இல்லையா, தேன் நீடட் ஃபார் சிங்கிள் எஃப்எஃப். ஒரு ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனுக்கு ஒரு ஃபியூ எம்ப்ரியோ மட்டும் போகுது. ஒன்றுக்கு அதிகமான எம்ப்ரியோ இருந்துச்சுன்னா அந்த எம்ப்ரியோவை தான் நம்ம எடுத்துகிட்டு ஃப்யூச்சர் யூஸுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கிரியோ ப்ரிசர்வேஷன் பண்ணுறோம். சரிங்களா, கிரியோ ப்ரிசர்வேஷன் பண்ணுறோம். ஓகே. ஸோ மோர் எம்ப்ரியோ தேன் நீடட். சரிங்களா, ஒன்றுக்கு அதிகமான எம்ப்ரியோ நீடட் ஃபார் சிங்கிள் ஐவிஎஃப். சிங்கிள் ஐவிஎஃப்க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட, சரிங்களா, அளவுக்கு அதிகமான எம்ப்ரியோ இருந்துச்சுன்னா, சரிங்களா, நாம் என்ன பண்ணலாம், இதை கிரியோ ப்ரிசர்வ் பண்ணலாம். ஸோ எம்ப்ரியோ கிரியோ ப்ரிசர்வேஷன் கேன் ப்ரொவைடட் an additional opportunity ஃபார் ப்ரெக்னென்சி. ஸோ இந்த மாதிரி கிரியோ ப்ரிசர்வேஷன் நம்ம படுறதுனால கரு உரைநிலை குளிரூட்டு முறை பயன்படுத்தினால என்ன நன்மைனா, ஒருவேளை நாம் வந்து ஐவிஎஃப் டெக்னிக்கை அடாப்ட் பண்ணி ஒரு எம்ப்ரியோ கொண்டாந்து உள்ளே வைக்கிறோம். ஒரு எம்ப்ரியோ கொண்டாந்து உள்ளே வச்சிருப்பாடு, அந்த எம்ப்ரியோ வந்து உள்ளே வந்து ஒரு கருவாக மாறல, ஒரு ஃபியூட்டஸாக மாறலைன்னா அந்த டெக்னிக் ஃபெயிலியர் ஆயிரு. ஸோ அப்போ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த ஐவிஎஃப்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஏற்கனவே சேமித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா எம்ப்ரியோ, அந்த எம்ப்ரியோ தூக்கிட்டு மறுபடியும் இதுக்குள்ள செட் பண்ணல ஐவிஎஃப்பில். அந்த சேம் கப்புள்னுடைய அந்த ஃபீமேலினுடைய அந்த எம்ப்ரியோ கொண்டுட்டு வந்து அந்த யூட்ரஸில் செட் பண்ணலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள். ஸோ எம்ப்ரியோ கிரியோ ப்ரிசர்வேஷன் கேன் ப்ரொவைட் an additional opportunity ஃபார் ப்ரெக்னென்சி. சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா செகண்ட் ஐவிஎஃப்க்கு ஸோ இந்த நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி கிரியோ ப்ரிசர்வ்டு எம்ப்ரியோவை எடுத்துகிட்டு வரலாம். எடுத்து வந்து என்ன பண்ணலாம், நான் பேசிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ப்ரெக்னென்சி. ஸோ இது மேலும் கருவுறுவதற்கான வாய்ப்பை அதிகமாக அளிக்கிறது. சரிங்களா. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஐவிஎஃப் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. செகண்ட் அட்டம்ப்டுக்கு நாம் வந்து இந்த செகண்ட் அட்டம்ப்ட் ஐவிஎஃப்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ப்ரெக்னன்சி த்ரோ ஃப்ரோசன் எம்ப்ரியோ டெக்னிக்ஸ். சரிங்களா, ஃபெட்டுன்னு சொல்லுது, தெரியுமால கேட்கலாம். சரிங்களா, உரைநிலை கரு மாற்றம்னு சொல்லு. ஃப்ரோசன் எம்ப்ரியோ டெக்னிக், அதாவது கிரையோ ப்ரிசர்வேஷன் வித்தவுட் அண்டர் கோயிங் அனதர் ஓவேரியன் ஸ்டிமுலேஷன் ஆர் ரெட்ரைவல். சரிங்களா, ஆனால் ஐவிஎஃப்க்கு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பார்த்து என்ன பண்ணோம், அந்த ஃபீமேல் பாடியில் ஓவரியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி எக்கை வெளியே எடுத்தோம். அந்த மாதிரி செய்ய தேவையில்லைங்கிறாங்க. செகண்ட் ஐவிஎஃப் செய்ய தேவையில்லை. ஏற்கனவே நல்லா கேர்ஃபுல்லாக நல்லா மைண்ட் செட்டோட கரெக்டாக பண்ணோம்னா செகண்ட் டைம் வந்து அதே கப்பலுக்கு ஃபஸ்ட் அட்டம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா செகண்ட் அட்டம் ஐவிஎஃப் செய்யும்போது அதை மறுபடியும் எகெயின் வந்து நம்ம அந்த ஃபீமேலினுடைய ஓவரியை தூண்ட தேவையில்லை. சரிங்களா, ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஐவிஎஃப்பை தூண்டப்பட்ட ஓவரிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த எக்கை சேவ் பண்ணி வச்சதுனா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, வித்தவுட் அண்டர் கோயிங் அனதர் ஓவேரியன் ஸ்டிமுலேஷன். சரிங்களா, மீண்டும் ஒரு முறை அந்த செகண்ட் ஐவிஎஃப் செய்யும்போது மீண்டும் ஒரு முறை ஓவேரியன் ஸ்டிமுலேஷன், ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ண தேவையில்லை. ஸ்டிமுலேட் பண்ணி எக்கை வெளியே ரெட்ரைவல் வெளியே சேகரிக்க தேவையில்லைங்கிறாங்க. சரிங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஐவிஎஃப் செய்யும்போதே ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் செய்யும்போதே ஸ்பெர்ம் எக்கை கலெக்ட் பண்ணிடுறீங்க. கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து லேபில் வச்சு அந்த எம்ப்ரியோவை கல்ச்சர் பண்ணுறீங்க. சரிங்களா, ஸோ அதில் வந்து ஒரு 3 or 2 எம்ப்ரியோ மட்டும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் கிணப். மிச்சம் இருக்கிற அந்த உபரி எம்ப்ரியோவை எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோவை தான் நீங்கள் கிரியோ ப்ரிசர்வ் பண்ணுறீங்க ஃப்யூச்சர் யூஸ். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டால் செகண்ட் அட்டம்ப்ட்டுக்கு அந்த கிரியோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிற அந்த எம்ப்ரியோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஹெட்டிங் டிடக்ஷன் ஆஃப் ஃபியூட்டல் டிஸார்டர். நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் வாட்? டிடக்ஷன் ஆஃப் ஃபியூட்டல் டிஸார்டர், அதாவது கருவின் குறைபாடுகளை. சரிங்களா, கருவின் குறைபாடுகளை கண்டறிதல். எப்போ? இயர்லி ப்ரெக்னன்சி, கர்ப்பகால தொடக்கத்திலேயே கண்டறிதல். டிடக்ஷன் ஆஃப் ஃபியூட்டல் டிஸார்டர் டியூரிங் இயர்லி ப்ரெக்னன்சி. சரிங்களா, டிடக்ஷன் கண்டறிதல், எதை? ஃபியூட்டல் டிஸார்டர், குழந்தையின் கருவின் குறைகளை கண்டறிதல். எப்போ கண்டறிதல்? டியூரிங் இயர்லி ப்ரெக்னன்சி, கர்ப்பகால தொடக்கத்திலேயே. இயர்லி ப்ரெக்னன்சினா, இயர்லினா முன்னாடி, தொடக்க காலம், ப்ரெக்னன்சினா கர்ப்பகாலம். ஸோ கர்ப்பகாலத்தின் தொடக்கத்திலேயே கருவின் குறைபாடுகளை கண்டறிதல். இதில் ஃபஸ்ட்டு டெக்னிக் பாருங்கள், அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங். சரிங்களா, தமிழ் என்ன சொல்லணும்னா மீயொலி வரியோட்டம். தமிழ் என்ன சொல்லுவாங்க? மீயொலி வரியோட்டம். அல்ட்ராஸ் பாருங்க, சரிங்களா. நோட் பண்ணிங்க, அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங். தமிழ் என்ன சொல்லணும்னா மீயொலி வரியோட்டம். ஸோ அல்ட்ராசவுண்டு, சரிங்களா, மீயொலி பயன்பாடு. சரிங்களா, அல்ட்ராசவுண்ட் ஹேஸ் நோன் ரிஸ்க் அதர் தேன் மைல்டு டிஸ்கம்ஃபோர்ட். சரிங்களா, ஸோ மற்ற முறையை கம்பேர் பண்ணுறப்போ இதில் அதிகமாக ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறாங்க. தேர் இஸ் நோ ரிஸ்க். சரிங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அல்ட்ராசவுண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃபியூட்டல் டிஸார்டரை கண்டுபிடிக்கிறீங்க இல்லைங்களா, இந்த அல்ட்ராசவுண்டு டெக்னிக் வந்து அதிகமாக ஆபத்து இல்லைங்கிறாங்க. சரிங்களா, ஏன்னா ரிஸ்க் அதர் தேன். சரிங்களா, மற்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃபியூட்டல் டிஸார்டர், கருவின் குறைபாடுகளை கண்டறியக்கூடிய தொழில்நுட்பங்களை கம்பேர் பண்ணுறப்போ அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங், அல்ட்ராசவுண்டு டெக்னிக், மீயொலி வரியோட்டம் வந்து அதிகமாக ஆபத்தில்லை, நோ ரிஸ்க்குங்கிறாங்க. சரிங்களா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்டு டிஸ்கம்ஃபோர்ட். சரிங்களா, ஒரு லைட்டாக மட்டும்தான் அசௌகரியமாக இருக்குது. டிஸ்கம்ஃபோர்ட்னா அசௌகரியம், நம்மளுக்கு பிடிக்காத குணம், ஒரு பிடிக்காத சூழல் என்ன சொல்ல டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லுவோம். ஆனால் மற்ற டெக்னிக் பார்க்கும்போது டிஸ்கம்ஃபோர்ட் வந்து மோராக இருக்கும், அதிகமாக இருக்கும். சரிங்களா, அசௌகரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த அல்ட்ரா ஸ்கேனிங் டெக்னிக்கில் மைல்டு டிஸ்கம்ஃபோர்ட், சரிங்களா, சிறிய அளவில் தான் அசௌகரியமாக இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் நம்மளுடைய ஒப்பீனியன். ஓகே, மைல்டு டிஸ்கம்ஃபோர்ட் டியூ டு ஏன்னு கேட்டிங்கன்னா மைல்டு டிஸ்கம்ஃபோர்ட் டியூ டு ப்ரெஷர் ஃப்ரம் த டிரான்ஸ்டியூசர். ப்ரெஷர், சரிங்களா, ப்ரெஷர், ஒரு அழுத்தத்தை வந்து யார் டிரான்ஸ்டியூசர், நாம் ஒரு டிரான்ஸ்டியூசரை நாம் வந்து உள்ள அந்த ஃபியூட்டஸை நோக்கி உள்ளே செலுத்துவோம். கரு இருக்கு இல்லைங்களா, அம்மா வயிற்றுக்குள்ள யூட்ரஸுக்குள்ள கரு, அது எம்பிரியோ வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அது அந்த ஃபியூட்டரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, டிஸார்டர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிரான்ஸ்டியூசர் ஒரு கடத்தி உள்ளே செலுத்துவோம். இந்த கடத்தி உள்ளே செலுத்தும் போது லைட்டாக ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ டியூ டு ப்ரெஷர் ஃப்ரம் த டிரான்ஸ்டியூசர், அந்த டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிற கடத்தி வந்து லைட்டாக ப்ரெஷரை ஃபார்ம் பண்ணும், ஒரு ப்ரெஷர் லைட்டாக க்ரியேட் பண்ணும். அந்த ப்ரெஷர்னால தான் லைட்டாக மைல்டு டிஸ்கம்ஃபோர்ட், ஒரு சின்ன அசௌகரியம் ஏற்படுகிறது. எந்த இடத்துல பண்ணோம்னா த டிரான்ஸ்டியூர் ஆன் தி அப்டாமன் தெரியுமில்ல, வயிற்றுப்பகுதியிலோ அல்ல ஃபீமேலுடைய வஜினா. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்கிற ப்ராசஸ் வந்து ஃபீமேலில் நடக்கிற ப்ராசஸ், மறந்துடாதீங்க.
ஓகே. ஸோ த டிரான்ஸ்டியூசர் ஆன் த அப்டாமன் ஆர் வெஜினா. சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஹேஸ் நோ நோன் ரிஸ்க். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நோ ரிஸ்க், எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் that can make mild discomfort. சரிங்களா? ஆனால் சின்ன அசௌகரியத்தை உருவாக்கும். ஏன்னா ப்ரெஷர் டியூ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா டியூ டு ப்ரெஷர் ஃப்ரம் த டிரான்ஸ்டியூசர். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்டியூசரை வந்து வெஜினாக்குள்ளேயோ அப்டாமனுக்குள்ளேயோ செலுத்தும் போது, ஏன்னா அது ஃபியூட்டர் டிஸார்டரை கண்டுபிடிக்கிறது உள்ளே செலுத்தும் போது லைட்டாக ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ரெஷர்னால டிஸ்கம்ஃபோர்ட் வருது, மைல்டு டிஸ்கம்ஃபோர்ட், அசௌகரியம் வருதுங்கிறாங்க. எஸ் பார். அதே சமயத்தில் நோ ரேடியேஷன் இஸ் யூஸ்டு டியூரிங் திஸ் ப்ரொசீஜர். நோ ரேடியேஷன், தேர் இஸ் நோ எக்ஸ்ரே, காமா ரே ஆர் அல்ட்ராவேல்ஸ், தேர் இஸ் நோ ரேடியேஷன். இங்கே எந்த கதிரியக்கமும் பயன்படுத்தப்படுவது இல்லை. நோ ரேடியேஷன் யூஸ்டு டியூரிங் திஸ் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர், இந்த செய்முறை செய்யும்போது ரேடியேஷன் பயன்படுத்துவது கிடையாது. ஸோ அல்ட்ராசோனோகிராஃபி, இந்த மீயொலி வரைபடம், அல்ட்ராகிராஃபின்னா படம். இப்போ இதை பயன்படுத்தி படம் பிடிச்சிட்டோம். சோனோகிராஃபி இஸ் யூஸ்வலி பெர்ஃபார்ம்டு இன் த ஃபஸ்ட் ட்ரிம்ஸ்டர். அதாவது கரு உருவானதுலேருந்து 3வது மாதத்தில், கரு உருவானதுலேருந்து 3வது மாதம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 months அப்போவே நம்ம வந்து இந்த டெக்னிக்கை செஞ்சிடலாம். ஸோ அல்ட்ராசோனோகிராஃபி இஸ் யூஸ் டு பெர்ஃபார்ம்டு இன் த ஃபஸ்ட் ட்ரிம்ஸ்டர். ஃபஸ்ட் ட்ரிம்ஸ்டர்னா அதாவது ப்ரெக்னென்சி 3ஆக பிரிவு. ஃபஸ்ட்டு ட்ரிம்ஸ்டர், செகண்ட் ட்ரிம்ஸ்டர், தேர்ட் ட்ரிம்ஸ்டர். முதல் முப்பருவம், 2ஆம் முப்பருவம், 3ஆம் முப்பருவம். மொத்தம் 9 மாதம் 9 மாதத்துக்கு 3ஆம்னா பிடிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு கருவு உருவானதுல ஃபஸ்ட்டு 3 மாதத்தை ஃபஸ்ட்டு ட்ரிம்ஸ்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு ட்ரிம்ஸ்டர் அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் அல்ட்ராசோனோகிராஃபி பயன்படுத்தலாம். அல்ட்ராசோனோகிராஃபினா இந்த மீயொலி படத்தை எடுக்கலாம். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஃபார் டேட்டிங். சரிங்களா? எப்போ குழந்தை பிறக்கும், விண்டியார் டெலிவரி, எப்போ குழந்தை பிறக்குன்னு கண்டுபிடிச்சலாம். டிட்டர்மினேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபியூட்டர்ஸ், உள்ள எத்தனை டிட்டர்மினேஷனாக கண்டறிதல். எதை கண்டுபிடிக்கிறேன்? ஃபியூட்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஃபியூட்டர்ஸ்னால் குழந்தை, எத்தனை குழந்தை உள்ள வளருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்டு ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் இயர்லி ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன். சரிங்களா? இது கூடவே பார்த்தீங்கன்னா கர்ப்ப கால தொடக்கத்தில் தோன்றும் பிரச்சனையை கண்டறியலாம். ஃபார் அசஸ்மெண்ட்னா கண்டறியல. எதை கண்டறியல? இயர்லி ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன். சரிங்களா? கர்ப்ப காலத்தின் தொடக்கத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், குறைபாடுகள், தொந்தரவுகளை, பிரச்சனையை கண்டறியலாம். இயர்லி காம்ப்ளிகேஷன். ஓகே, இது ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது எந்த விதமான அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் டெக்னிக் இருக்குது பார். இது ஒரு 3 மார்க்ல கேட்பாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் 3 மார்க்ல கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. ஸோ 3.9 இல்லைங்களா? ஹெட்டிங் 3.9. நெக்ஸ்ட், தேர் ஆர் செவரல் டைப் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் டெக்னிக் இருக்குது. நிறையா வகையான இந்த மீயொலி வரைபட டெக்னிக், படம் பிடிக்கும் டெக்னிக் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் த மோஸ்ட் காமன் டைப் த 2D அல்ட்ராசவுண்ட். மோஸ்ட் காமன் வந்து 2D. சரிங்களா? இருபரிமாண படம்னு சொல்லு. 2Dனா இருபரிமாண படம் பிடித்தல். இது வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளாட் பிக்சர். ஸோ யூ கேன் கெட் த பிக்சர் ஃப்ரம் 2D appear as flat. ஸோ இந்த 2D, சரிங்களா, 2 dimensional அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி படம் பிடிச்சிங்கன்னா அந்த படம் வந்து ஃப்ளாட், தட்டையாக இருக்கும். சரிங்களா? 1 aspect ஆஃப் த பேபி. ஸோ அந்த பேபி உள்ளே வளரக்கூடிய அந்த பேபி ஃபியூட்டஸனுடைய ஏதாவது ஒரு பண்பை மட்டுமே இது விளக்கும். சரிங்களா? 1 aspectனா ஒரு பண்பு மட்டும், அந்த குழந்தையினோட ஒரு பண்பை மட்டும் சுட்டி காட்டும். இது இதில் கூட மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு தென் அட்வான்ஸ்டு நெக்ஸ்ட் டெக்னிக் இஸ் 3D இமேஜ். இந்த அல்ட்ராசவுண்டு 3D வந்து என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்கள். இதை வச்சு 3 டைமென்ஷனல் முப்பரிமாண படம் அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங் பண்ணிங்கன்னா அமேஜ் அலர்ட்டு ஹெல்த் கேர் ப்ரொவைடர், அந்த நம்மளை கண்காணிக்கக்கூடிய மருத்துவர்கள், ஹெல்த் கேர்னு மருத்துவ நிபுணர்கள், நம்ம நலனை பாதுகாக்கும் மருத்துவ நிபுணர்கள் இந்த 3D அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை யூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து எதை பார்க்க முடியும்னா, ஸோ த ஹெல்த் கேர் ப்ரொவைடர் ஏபிள் டு சி வித் அகலம் அண்ட் ஹைட் உயரம் அண்டு டெப்த் ஆஃப் த இமேஜஸ். சரிங்களா? ஸோ படத்தினுடைய அந்த உள்ளக்கூடிய ஃபியூட்டர்ஸ், அந்த படத்தினுடைய அகலம், ஹைட்டு, சரிங்களா, இது எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? திரையில் நிழலுருவின் நீளம், சரிங்களா, அந்த ஃபியூட்டஸினுடைய வித் அகலம், ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது குழந்தையோட ஹைட் அளவு, டெப்த் ஆஃப் தி இமேஜஸ், அந்த இமேஜ் படத்தினுடைய ஆழம், இது எல்லாம் கண்டறியலாம். ஓகே, விச் கேன் ஹெல்ப்ஃபுல் டியூரிங் டயக்னோசிஸ். சரிங்களா? இது விச் கேன் ஹெல்ப்ஃபுல் டியூரிங் டயக்னோசிஸ். சரிங்களா? இது எப்போ ஹெல்ப்பாக இருக்குன்னா டயக்னோஸ், அந்த குழந்தை பற்றி டயக்னோஸ் பண்ணும்போது ஹெல்ப்பாக இருக்கும். இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்றைக்கி வந்து 4D வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நாற்பரிமாணம்னு சொல்லுவோம். 4D அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் விச் அல்லோ ஹெல்த் கேர் ப்ரொவைடர். இதை இந்த ஒருவேளை ஹெல்த் கேர் ப்ரொவைடர்
உடல்நல மருத்துவர்கள் இந்த 4D டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா இவங்க என்னத்தை பார்க்கலான்னா ஏபிள் டு சி விஸ்வலைஸ் த அன்போர்ன் பேபி மூவிங். சரிங்களா, பிறக்காத குழந்தையுடைய அம்மா வயிற்றுக்குள்ள பிறக்காத குழந்தையினுடைய ஒரு உண்மையான அந்த குழந்தையினுடைய மூவ்மெண்ட் அசைவுகளை கண்டறியலாம். இதெல்லாம் ஒன்மாரில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. ஸோ 4D டெக்னிக் யூஸ்டு டு த ஹெல்த் ப்ரொவைடர் ஏபிள் டு அப்சர்வ் ஆர் சி அன்போர்ன் பேபி பிறக்காத அந்த யூட்ரஸ்களுடைய குழந்தையினுடைய ரியல் மூமெண்ட். சரிங்களா, உண்மையான அசைவுகளை கண்டறியலாம் இன் வித் 3 டைமென்ஷன் இமேஜ். சரிங்களா, அந்த 3 முப்பரிமாண இமேஜை யூஸ் பண்ணி இந்த 4D இமேஜையும் பயன்படுத்தி அந்த ரியல் எம்பிரியோ மூமெண்ட்டு, அந்த ஃபியூட்டஸோடைய மூமெண்ட்டு அறியலாம். இது வந்து டியூனோவில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. இது கூட கேட்கலாம். அதுக்கு அடுத்தது அமினோசென்டசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னது அமினோசென்டசிஸ், பனிக்கூட துளைப்புன்னு சொல்லுவோம். அமினோசென்டசிஸ் என்னது, பனிக்கூட துளைப்பு. ஸோ இம்முறையில் அமினோசென்டசிஸ் இன்வால்வ்ஸ் டேக்கிங் எ ஸ்மால் சாம்பிள் ஆஃப் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட். வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இந்த எம்பிரியோ இருக்கு இல்லைங்களா, எம்பிரியோவை சுற்றி 3 ஃபியூட்டஸ் சுற்றி 3 கவரிங் இருக்குது. ஆம்னியான், கோரியான், ஆலன்டைஸ், இந்த மாதிரி 3 கவரிங் இருக்கும். ஸோ அந்த கவரிங்க்கு இடையில பார்த்தீங்கன்னா சில ஃப்ளூயிடு ஃபில் ஆகிருக்கு. சரிங்களா, ஆம்னியானுக்கும் கோரியானுக்கும் அந்த இடையில பார்த்தீங்கன்னா இல்லை சில ஃப்ளூயிட் இருக்கும், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடும்போ. அந்த ஃப்ளூயிடை எடுக்கிற அந்த டெக்னிக் தான் பேர் அமினோசென்டசிஸ். சரிங்களா, ஆம்னியோசென்டசிஸ். ஸோ யூ கேன் ஏபிள் டு கலெக்ட் த சாம்பிள் ஆஃப் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். பாருங்கள், அமினோசென்டசிஸ். ஓகே, பனிக்கூட துளைப்பு என்பது பனிக்கூட துளைப்புன்னு சொல்லுவோம். அமினோசென்டசிஸ் இன்வால்வ்ஸ் டேக்கிங் ஏ ஸ்மால் சாம்பிள் ஆஃப் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். சரிங்களா, ஒரு சிறிய மாதிரி, கொஞ்சமாக என்ன மாதிரி எடுக்கிற சாம்பிளில் மாதிரி என்ன மாதிரி இருக்குன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எடுக்கிறோம், ஆம்னியாட்டிக் திரவம் எடுக்கிறோம். எங்கேருந்து எடுக்கிற இந்த ஃப்ளூயிட் எங்கே இருக்குது, ஆம்னியாட்டிக் திரவம் தட் சரவுண்ட் த ஃபியூட்டஸ். ஓகே, ஸோ ஃபியூட்டஸ் குழந்தையை சுற்றி வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னா ஆம்னியாட்டிக் திரவங்கிறது ஒன்று சூழ்ந்துள்ளது, அந்த திரவத்தை வெளியே எடுக்கிறோம். சரிங்களா, ஃப்ரம் த ஃபியூட்டஸ் டு டயக்னோஸ் குரோமோசோமல் அபிலிட்டிஸ். அந்த திரவத்தை எடுத்து அந்த ஃபியூட்டஸினுடைய குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ். ஓகே, ஸோ குரோமோசோமல் டிஸார்டர், குழந்தைகளின் குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறியலாம். சரிங்களா, அப்போ ஃபியூட்டஸ் இஸ் கவர்ட் பை ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். யூ கேன் ஏபிள் டு கலெக்ட் த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் தட் சரவுண்ட் த fetus. Okay, so finally you can able to diagnose, detect the chromosomal abnormality of the fetus. fetus உடைய குரோமோசோமல் குறைபாடை கண்டறியலாம். ஓகே, அந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியும். புரிஞ்சுங்களா? இங்கே பாருங்க, படத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பிக்சர். இதில் வருதுங்களா, அல்ட்ராசவுண்ட் டிரான்ஸ்டியூஷன் உள்ளே செலுத்துகிறாங்களா, கொஞ்சம் உள்ளே செலுத்திட்டாங்க. செலுத்தின உடனே ஃபியூட்டஸ்குள்ளே போகுது. ஸோ போனோன்னா இந்த பிளாசண்டா பாருங்கள், பிளாசண்டா தெரியுது, பிளாசண்டா இது ஃபியூட்டஸ் குழந்தை உள்ளே இருக்குது. யூட்ரஸ் இது கருப்பை இருக்குங்களா. ஸோ இது வந்து முன்னாடி வஜைனா பகுதி, முன்பகுதி. இது வந்து வஜைனா பகுதி உள்ளே வருது, வந்து யூட்ரஸ்குள்ளே போயிடுது. ஸோ இது வந்து யூரினரி பிளாடர். ஸோ இது யூரினரி பிளாடர் வந்து யூரித்திர வழி வெளியே வந்துடுது. இது வந்து கிளிட்டோரிஸ், இது வந்து கிளிட்டோரிஸு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திஸ் இஸ் எம்ப்ரியோ. எம்ப்ரியோ இஸ் சரௌண்டட் பை ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். வேறு இந்த இடத்துல இருக்குதுங்க, இந்த இடத்துல தான் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்குது. இந்த இடத்துல ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை வெளியே எடுக்கிறாங்க பாரு. ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் போட்டிருக்குங்களா. ஸோ அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை சிரிஞ்சை வச்சு எடுக்கிறாங்க பாரு. புரிஞ்சுங்களா? இந்த படத்தோட கேட்டால் போடுங்க, திரிமாரில் கேட்டால். ஓகே, இது எடுக்கிறோம். ஸோ இப்போ இது அந்த டெக்னிக் வந்து எப்போ செய்கிறாங்கன்னு பாரு. அமினோசென்டசிஸ் ஜென்ரலி பெர்ஃபார்ம்டு. எப்போ வந்து பொதுவாக இந்த அமினோசென்டசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் பெர்ஃபார்ம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் எ ப்ரெக்னென்ட் உமன் பிட்வீன் 15 to 20th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி. சரிங்களா, ஸோ கருவுற்ற பெண், ஒரு பெண் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து 15வது வாரத்துலேருந்து 20வது வாரத்துக்குள்ளே. சரிங்களா, 15வது வாரத்துலேருந்து வீக்னா வாரங்கள். ஸோ 15 வீக்கில் தொடங்கி 20th வீக்குள்ளே இந்த பிட்வீன் எந்த வீக்கில் வேணாலும் செய்யலாம். 15வது வாரம், 16வது வாரம், 17, 18, 18, 19, 20. ஸோ இந்த வீக்கில் எப்போ வேணாலும் செய்யலாம். ஸோ த ப்ரெக்னென்ட் உமன் பிட்வீன் 15th and 20th வீக் இன் பிட்வீன் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ ஹியர் இந்த டெக்னிக் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பை இன்செட்டிங், உள்ள என்னத்தை செலுத்துகிறாங்கன்னா லாங் தின் நீடில். சரிங்களா, நீளமான ஒரு சின்ன ஊசியை பயன்படுத்துகிறாங்க. த்ரோ அப்டாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்டாமனா வயிற்றுப்பதியில் லாங் தின் நீடில், நீளமான ஒரு மெல்லிய நீடில், ஒரு ஊசி எடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்டாமல் உள்ள செலுத்துகிறாங்க. இன்டு த ஆம்னியாட்டிக் சேக் வரைக்கும் உள்ளே செலுத்துகிறாங்க. ஆம்னியாட்டிக் சேக்ங்கிறது ஆம்னியாட்டிக் பவுச்,
ஆம்னியான்னு சொல்ல முடியுங்களா, ஒரு உரை, அந்த உரையினுடைய ஒரு பவுச் வரைக்கும் உள்ளே செலுத்துகிறாங்க. ஸோ தென் டூ amniotic sac to withdraw, வெளியே வித்ட்ரானா எடுக்கிறாங்க. எதை எடுக்கிறாங்க? ஸ்மால் சாம்பிள் ஆஃப் amniotic fluid. எதை எடுக்கிறாங்க? ஒரு சின்ன சாம்பிள் ஆஃப் amniotic fluid எடுக்கிறாங்க. The amniotic fluid contain cells shed from the fetus. அந்த amniotic fluidல நிறையா ஃபியூட்டஸினுடைய செல்ஸ் நிறையா இருக்கும். ஃபியூட்டஸினுடைய செல்கள் நிறையா இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே எடுத்து நாம் பயன்படுத்துகிறோம். சரிங்களா, நிறையா செல் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த செல் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த செல் எடுத்து அந்த செல்லுக்குள்ளே என்ன குரோமோசோம் டிஸார்டர் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங். நெக்ஸ்ட் கெட்டிங்ஸ் வாட்? கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங். சரிங்களா, தமிழில் கோரியா நுண்ணீட்சி மாதிரி ஆய்வுன்னு சொல்லுவோம். சரிங்களா, இதில் என்ன பண்ணுறோம்னா இந்த பிளாசண்டா இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்க, சிவிஎஸ் கோரியானிக் வில்லஸ், இது 3 மார்க். சிவிஎஸ் இஸ் ஏ ப்ரீ நேட்டல் டெஸ்ட். ப்ரீனா முன்னாடி, நேட்டல்னா குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி, பிஃபோர் டெலிவரி. சரிங்களா, பிஃபோர் டெலிவரி. ஓகே, ஸோ சிவிஎஸ் கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங் மீன்ஸ் சிவிஎஸ் இஸ் ஏ ப்ரீ நேட்டல் டெஸ்ட். நேட்டல் மீன்ஸ் டெலிவரி, ப்ரீ நேட்டல்னா குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி. டெஸ்ட் தேட் இன்வால்வ்ஸ், இதில் என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் சாம்பிள் ஆஃப் பிளாசண்டல் டிஷ்யூ. இதில் அந்த தாய் சேய் இணைப்புது. சரிங்களா, ஸோ பிளாசண்டா விச் கனெக்ட் மதர் அண்ட் ஃபியூட்டஸ், குழந்தையும் அம்மாவை இணைக்கக்கூடிய டிஷ்யூவோட பேர் என்ன? பிளாசண்டா. ஸோ அந்த பிளாசண்டா அவனுடைய ஒரு சிறிய பகுதி, ஒரு டிஷ்யூ அதுலேருந்து வெளியே எடுக்கணும். டேக்கிங் எ ஸ்மால் சாம்பிள் ஆஃப் பிளாசண்டல் டிஷ்யூ டு த டெஸ்ட். சரிங்களா, டெஸ்ட்டுக்காக வெளியே எடுக்கிறோம். ஃபார் குரோமோசோ அப்ளாமிட்டி. சரிங்களா, குரோமோசோ அப்ளாமிட்டிஸ், குரோமோசோ குறைபாடுக்கு வெளியே எடுக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அதை வச்சு என்ன பண்ணலாம், அப்போ கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங்கை யூஸ் பண்ணி குரோமோசோம் குறைபாடுகள், ஃபியூட்டஸ் குழந்தையினுடைய குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறியலாம். நெக்ஸ்ட் ஃபியூட்டியோஸ்கோப். நெக்ஸ்ட் கெட்டிங்ஸ் வாட்? ஃபியூட்டியோஸ்கோப் கரு கண்காணிப்பு கருவின்னு சொல்லுவோம். வாட் இஸ் நெக்ஸ்ட் கெட்டிங்? கரு கண்காணிப்பு கருவி. வாட் இஸ் ஹெட் நேமிங்? கெட்டிங் நேம் கரு கண்காணிப்பு கருவி. இது உள்ளே வரக்கூடிய ஃபியூட்டஸனுடைய மூமெண்ட்டு, அதில் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்காணிக்கக்கூடிய ஒரு கருவி. பாருங்கள், ஃபியூட்டியோஸ்கோப் கரு கண்காணிப்பு கருவி இஸ் யூஸ் டு மானிட்டர். மானிட்டர்னா கண்காணித்தல். யாரை கண்காணிக்கிறான்? யூஸ் டு மானிட்டர் ஃபியூட்டல் ஹார்ட் ரேட், குழந்தையின் கரு. ஃபியூட்டல்னா கரு, கருவின் இதய துடிப்பு வீதத்தை கண்டறியலாம். ஹார்ட் ரேட்னா இதய துடிப்பு வீதம். ஏபிள் டு டிடெக்ட் ஆர் மானிட்டர் தி ஃபியூட்டல் ஹார்ட் ரேட். நெக்ஸ்ட் அதர் ஃபங்க்ஷன், மற்ற அந்த ஃபியூட்டஸ்னுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, உள்ள ஆர்கன் ஃபங்க்ஷனையும் கண்டறியலாம். ஓகே, ஃபியூட்டோஸ்கேப் யூஸ் டு மானிட்டர் த ஃபியூட்டல் ஹார்ட் ரேட், குழந்தையினுடைய கரு துடிப்பை, அந்த கருவினுடைய இதய துடிப்பை கண்டறியலாம். ஸோ ஃபார் த ஃபியூட்டல் ஹார்ட் ரேட் அண்ட் அதர் ஃபங்க்ஷன் டியூரிங் த லேட் ப்ரெக்னன்சி அண்ட் லேபர். டியூரிங் இப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னா லேட் ப்ரெக்னன்சி. சரிங்களா, ஸோ கர்ப்ப காலத்தினுடைய பின்பகுதியில் கரு நல்ல பெருசாக வளர்ந்துருச்சுன்னா கர்ப்ப காலத்தின் லேட் ப்ரெக்னன்சின்னு கர்ப்ப காலத்தின் பின்பகுதியில் அல்லது லேபர் பிரசவ வழியின் போது, லேபர் அப்படின்னா பிரசவ வழியின் போதோ அல்லது பிரசவத்துக்கு முன்னாடி அந்த லேட் ப்ரெக்னன்சி சொல்லும் இல்லைங்களா, கர்ப்ப காலத்தின் பின்பகுதியில் அந்த குழந்தையினுடைய ஹார்ட் சவுண்டு, ஃபியூட்டஸினுடைய ஹார்ட் சவுண்ட் எலாங் வித் அதர் ஃபங்க்ஷன், மற்ற ஆர்கனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, பிரெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, மற்ற ஃபங்க்ஷன்லாம் கண்டறியலாம். ஓகே, ஸோ த ஆவரேஜ் ஃபியூட்டல் ஹார்ட் ரேட். சரிங்களா, ஆவரேஜாக ஃபியூட்டஸ் அதாவது அந்த குழந்தையினுடைய ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா between 120 to 160 பீட்ஸ் பெர் மினிட். ஒரு நிமிடத்திற்கு 120லேருந்து 160 பீட், 120 160 துடிப்புகள் இருக்கலாம் ஒரு ஹார்ட்டுடைய பீட். ஒரு 1 மினிட்டில், ஒரு நிமிஷத்தில் 120 160 டைம் ஹார்ட் பீட் துடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்நார்மல் ஃபியூட் ஹார்ட், ஒருவேளை அப்நார்மல் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரிங்களா, ஸோ சாதாரண நிலையிலேருந்து சற்று மாறுபட்ட நிலை அப்நார்மலாக இருந்துச்சுன்னா ஹார்ட் ரேட் ஆர் பேட்டர்ன் மேபி மீன் தட் ஃபியூட்டஸ் இஸ் நாட் கெட்டிங் எனஃப் ஆக்சிஜன். ஒருவேளை ஹார்ட் பீட் அப்நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு போதுமான ஆக்சிஜன் இல்லை. நாட் எனஃப் ஆக்சிஜன், நாட் கெட்டிங் எனஃப்னா போதுமான ஆக்சிஜன், நாட்னா இல்லைன்னு அர்த்தம். நாட் கெட்டிங் எனஃப் ஆக்சிஜன் அண்ட் இட் இண்டிகேட் அதர் ப்ராப்ளம், இது வேறு பிரச்சனைக்குன்னு கண்டறியலாம். சரிங்களா, ஸோ இது கூட ஒரு 3 மார்க் ஃபியூட்டோஸ்கோப் ஒரு 3 மார்க் கேட்கலாம், நோட் பண்ணிங்க. Next heading is what? Next heading is breast self examination and yearly diagnosis of cancer. Breast self examination. இப்போ இந்த
சரிங்களா. இந்த யங்கராக இருக்கக்கூடிய ஃபீமேல், அதே மாதிரி அடல்ட் ஃபீமேல், குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள், சரிங்களா. அதாவது ரெண்டாவது வந்து மேரேஜபிள் ஏஜ், சரிங்களா, திருமணத்திற்கு தயாராகக்கூடிய பெண்மணிகள், இந்த 2 பேருமே, சரிங்களா. ஸோ அந்தந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் இன்றைக்கி வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப ஃபேமஸ், சரிங்களா. மார்பக புற்றுநோய் வந்து ஃபேமஸ். அதுக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய்னா இந்த பிரஸ்ட்டுக்குள்ளே மெமரி கிளாண்டுக்குள்ளே வந்து கட்டிகள் உருவாகும், சரிங்களா. கட்டிகள் லம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், கட்டிகள் உருவாகும். அந்த கட்டிகள் உருவாச்சுன்னா ஸோ பிரஸ்ட் கேன்சர் வந்துடும். ஸோ நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது இல்லைங்களா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த பிரஸ்ட் கேன்சரை நம்ம கண்டறியிருக்கு, சரிங்களா. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலே போகாமல், சரிங்களா, யூ டோன்ட் நீட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாமலே உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சராக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஸோ நம்மளுடைய ஓன் செக்கப் நமக்கு நாமே செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க, சரிங்களா. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பார். பிரஸ்ட்னா ஸோ மார்பக சுரப்பி, பால் சுரப்பி, அது மெமரி கிளான்னு சொல்லலாம். பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன், சரிங்களா, மார்பக சுய பரிசோதனைன்னு சொல்லுவோம், சரிங்களா. பால் சுரப்பி சுய பரிசோதனை, நமக்கு நாமே ஃபீமேல் செக் பண்ணிக்கிறது, சரிங்களா. அது வந்து யங்கர் ஏஜாகவும் இருக்கலாம், மேரேஜான ஃபீமேலாக இருக்கலாம். ஓகே. அண்ட் இயர்லி டயக்னோஸ் ஆஃப் கேன்சர். ஸோ இப்படி செக் பண்ணி புற்றுநோயை தொடக்க நிலையிலேயே கண்டறிதல். சில இயர்லி டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர். இயர்லி டயக்னோஸ்னால் புற்றுநோய் இருந்துச்சுன்னா இயர்லி என்ன பண்ண முன்கூட்டியே கண்டறிதல். அந்த தொழில்நுட்பம் வந்து இந்த தொழில்நுட்பம். இங்கே பாருங்கள், இதில் என்ன பண்ணுறாங்கன்னு, இதில் வந்து ஃபஸ்ட்டு பிரஸ்ட்டு, சரிங்களா. ஃபஸ்ட்டு பால் சுரப்பி, மெமரி கிளாண்டை, பால் சுரப்பி பிரஸ்ட்டை, மார்பகத்தை ஒரு ஃபீமேல், அதாவது மேரேஜுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய அந்த விர்ஜின் ஃபீமேல், சரிங்களா, அந்த கன்னி ஃபீமேலும், ரெண்டாவது இந்த இதுக்கு தயாராக இருக்காங்க, சரி, டெலிவரியான, சரிங்களா. ஸோ கப்புள் ஃபீமேல், சரிங்களா, தம்பதியாக இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் 2 பேருமே என்ன பண்ணலான்னா அவங்களுடைய பிரஸ்ட் டிவைடட் இன்ட்டு 4 குவாட்ரண்ட்ஸ், சரிங்களா. ஸோ 4 கால்வட்ட பகுதிகளாக டிவைடட் இன்ட்டு 4 குவாட்ரண்ட்ஸ். 4னா 4 குவாட்ரண்ட், 4 கால்வட்ட பகுதியாக பிரிச்சுக்கணும். பிரிச்சாச்சுங்களா. ஒரு பிரஸ்ட்டை 4 ஒவ்வொரு பிரஸ்ட்டையும், ஸோ 2 இருக்கும்போது 2 பால் சுரப்பி மெமரி கிளாண்ட் இருக்குது, அதில் 1 வந்து 4 பிரிச்சுக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிறத 4 பிரிச்சிங்கன்னா ஸோ அண்ட் ஆல்சோ சேம் டைம் ரைட் சைடு ஆல்சோ யூ கேன் டிவைட் இன்ட்டு 4 குவாட்ரண்ட்ஸ். இப்போ 4 வந்து ஒரு பிரஸ்ட்டை 4 பிரிச்சுக்கணும், சரிங்களா. 4 குவாட்ரண்ட்ஸ். ஆனால் அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நிப்பிள் இருக்கும், சரிங்களா. ஸோ அது வந்து மில்க் எஜாக்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன, சரிங்களா, ஒரு டிஷ்யூ பார்ட். ஓகே. சென்டரில் நிப்பிள், சரிங்களா, அந்த பால் காம்பு இருக்கும், சரிங்களா. விச் இஸ் த 5th குவாட்ரண்ட்ஸ், அந்த பால் காம்பு 5வது குவாட்ரண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுறேங்க, பிரஸ்ட்டை 4 குவாட்ரண்ட், 4 கால்வட்ட பகுதியில் பிரிச்சுட்டு அந்த சென்டரில் இருக்கக்கூடிய பிரஸ்ட்டை 5வது கால்வட்ட பகுதியாக பிரிச்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன படம்னு பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், டயக்ராமு பிரிச்சுக்குதான், இங்கே பாருங்கள் எப்படி பிரிச்சுக்கான்னு பாருங்கள். 1 2 3 4. ஸோ அந்த பிரஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டார்க் பிளேஸை 5th குவாட்ரண்ட்டாக பிரிச்சாச்சுங்களா. அடுத்து பாருங்கள், ஈச் குவாட்ரண்ட், ஒவ்வொரு அந்த கால்வட்ட பகுதி, அந்த குவாட்ரண்ட்டையும் ஆஃப் த பிரஸ்ட், ஒவ்வொரு அந்த கால்வட்ட பகுதியாக இருக்கக்கூடிய பிரஸ்ட்னுடைய பகுதியும் ஃபில்ட்னா அழுத்தி பார்க்க வேண்டும், சரிங்களா. என்ன பண்ணணும், சற்று அழுத்தி பார்க்கணும். ஃபெல்ட் ஃபார் லம்ப், சரிங்களா. ஃபெல்ட் ஃபார் லம்ப்னா, ஃபெல்ட்னா அழுத்தி பார்க்கணும். எதுக்கு லம்ப், லம்ப்ஸ்னால் கட்டிகள், உள்ளே ஏதாவது பிரஸ்ட் கேன்சருக்கான கட்டிகள் உருவாயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபெல்ட் ஃபார் லம்ப் கட்டிகள் யூஸிங் பாம் ஆஃப் த ஆப்போசிட் ஹேண்ட். ஸோ நம்ம என்ன இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இந்த ப்ராசஸ் ஏறக்கு முன்னாடி ஸோ 5 குவாட்ரண்ட்டாக பிரிச்சிட்டோம் இல்லைங்களா. பிரிச்சுட்டு ஸோ நம்ம வந்து இந்த ரைட் பிரஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ரைட் பிரஸ்ட்டை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் பிரஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ரைட் பிரஸ்ட்டை செக் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீமேல் வந்து ரைட், வலது அந்த பிரஸ்ட், அந்த மார்பக சுரப்பி செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த மெமரி கிளாண்டை செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணால் லெஃப்ட் ஹேண்டை எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்டை எடுத்து என்ன பண்ணணும், பாம், உள்ளங்கையால் அழுத்த வேண்டும். பாம்னா உள்ளங்கையால் அந்த 5 டிவிஷனாக பிரிச்சிங்க இல்லையா, அந்த 5 குவாட்ரண்ட், அந்த ஒவ்வொரு கால்வட்ட பகுதி அழுத்தி பார்க்கணும். அழுத்தி பார்த்து 5 அந்த பிரித்து, இந்த புக்கில் பிரித்து அந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா கட்டி இருந்து ஏற்கல லம்ப்ஸ், கட்டிகள் இருந்தால் கண்டுபிடிச்சலாம். ஓகே. ஃபெல்ட் ஃபார் லம்ப்ஸ் யூஸிங் பாம் ஆஃப் த ஆப்போசிட் ஹேண்ட், சரிங்களா. ஸோ ரைட் பிரஸ்ட்னா லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணணும், லெஃப்ட் பிரஸ்ட்னா ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி 5 குவாட்ரண்ட்டாக பிரஸ்ட்டை பிரித்து ஒவ்வொரு பிரஸ்ட், அந்த ஒவ்வொரு குவாட்ரண்ட்டையும் அழுத்தி பார்த்து லம்ப்ஸ், கட்டிகள் இருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட், த எக்ஸாமின் இஸ் டன் இன் போத் லையிங் டவுன், சரிங்களா. நாம் ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும், சரிங்களா,
இது என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமினேஷன் டன். இந்த எக்ஸாமினேஷன் எப்போ செய்யணும்னா போத் லையிங் டவுன் ஸ்டாண்டிங் நின்று கொண்டு தான் செய்யணும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், சரிங்களா, லையிங் டவுனை படுத்து கொண்டு செய்யலாம். அப்படி என்ன பண்ணலாம், கீழே படுத்துட்டும் நாம் அழுத்தி ஃபெல்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டாண்டிங் நின்று கொண்டும் செய்யலாம். டன் இன் போத் ரெண்டு முறையில் பண்ணலாம். லையிங்னா படுத்துக்கொண்டு, கீழே படுத்துக்கொண்டும் செய்யலாம். படுத்துக்கொண்டு நம்ம பிரஸ்ட்டை 5ஆக பிரித்து பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டாண்டிங் நின்று கொண்டும் செய்யலாம். மந்த்லி ஒன்ஸ் ஆஃப்டர் த ஃபஸ்ட் வீக் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள். சரிங்களா? மந்த்லி ஒன்ஸ், மந்த்லி மாதம் ஒரு முறை. எப்போ செய்யணும்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள். மென்சுரல் சைக்கிள் முடிஞ்சு முதல் வாரத்தில், மென்சுரல் சைக்கிள் இல்லையா, மாதவிடாய் சுழற்சி முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் வீக்கில் அதை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் வே இஸ் தேர் ஆர் லம்ப்ஸ் ஆர் எனி டீவியேஷன் ஆஃப் த நிப்பிள் to one side or any blood discharge from the nipple, we can identify cancer at early stage. சரிங்களா? இப்படி செஞ்சிங்கன்னா கட்டிகளோ எனி அதர் டீவியேஷன் இந்த நிப்பிள் அல்லது கட்டிகளோ, அந்த 5 டிவிஷன் 5 குவார்ட்டரில் ஃபெல்ட் அழுத்தி பார்த்தீங்க இல்லையா, அப்போ கட்டிகள் லம்ஸ் இருந்தாலும் இல்லை ஏதாவது வேறு டீவியேஷன், தட் மீன்ஸ் என்னது, நிப்பிளினுடைய ஒரு சைடில் பிளட் டிஸ்சார்ஜ் ரத்தம் வந்து வெளியே வந்தாலோ எனி பிளட் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த நிப்பிள் we can identify cancer at early stage. ஸோ அதை வச்சு முன்கூட்டியே நீங்கள் பிரஸ்ட் கேன்சரை கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? மெமரி கிளாண்ட் கேன்சர் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறது அதோட கருத்து. நெக்ஸ்ட்டு, ஸோ மெமோகிராம்ஸ். சரிங்களா? மெமோகிராம் எனப்படும் மார்பக பரிசோதனை கருவி. மெமோகிராம்ஸ் ஆர் டன் ஃபார் உமன் எபோவ் ஏஜ் ஆஃப் 40 years. சரிங்களா? ஸோ 40 வருடத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு, எத்தனை வருஷத்துக்கு, 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மெமோகிராம்ஸ். 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிங்க, மெமோகிராம்ஸ். ஸோ மெமோகிராம்ஸ் ஆர் டன் ஃபார் உமன் எபோவ் த ஏஜ் ஆஃப் 40 years. 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மெமோகிராம்ங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ணலாம், அந்த பிரஸ்ட்டு பிரச்சனையை கண்டறியலாம். ஃபார் யங் கேர்ள்ஸ் அண்ட் உமன் பிலோ 40 years, 40 வயதுக்கு 40 மேலங்களுக்கு மெமோகிராம் டெக்னிக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த பிரஸ்ட் எய்ட்ஸ் இன் இயர்லி டயக்னோஸ். ஸோ அல்ட்ராசவுண்ட் மீஒலி வரைபடத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் ஓரளவுக்கு இதை கண்டுபிடிக்கலாங்க. இது ஏதாவது கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம். பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ரைட் அபவுட் 5 மார்க்கில் கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, நோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபியூட்டோஸ்கேப்பில் கொஞ்சம் விட்டு போச்சுங்க. ஃபியூட்டோஸ்கேப் கொஞ்சம் என்ன பாருங்க இருக்குது, எ ஹேண்ட் ஹெல்ட் டாப்ளர். சரிங்களா? டாப்ளர் கருவி என்னும் கையடக்கமான கண்காணிப்பு கருவி. இது ஒரு டெக்னிக் இருக்குதுங்க. இந்த ஃபியூட்டோஸ்கோப்பில் வந்து இன்னொரு டெக்னிக் மறந்துட்டேன். எ ஹேண்ட் ஹெல்ப்டு. சரிங்களா? கையில் வந்து அடங்கக்கூடிய டாப்ளர் டிவைஸ்ன்னு சொல்லும். நோட் பண்ணிக்க, டாப்ளர் டிவைஸ். சரிங்களா? ஹேண்ட்ஹெல்ட்னா கையில் அடங்கக்கூடிய டாப்ளர் டிவைஸ் அப்படின்னா டாப்ளர் கருவி இஸ் ஆஃபன் யூஸ்டு டியூரிங் ப்ரீநேட்டல் விசிட். ப்ரீநேட்டல் அப்படின்னா குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி நாம் கண்காணிக்கக்கூடிய, உள்ளே செக் பண்ணக்கூடிய விசிட் டு கவுண்ட் த ஃபியூட்டல் ஹார்ட் பீட். இது இந்த டாப்ளர் கருவி யூஸ் பண்ணி கூட ஃபியூட்டலோட ஹார்ட் ரேட், குழந்தையினுடைய இதய துடிப்பை கண்டறியலாம். டியூரிங் லேபர். ஸோ லேபர், குழந்தை பிறப்பின் போது பிரசவ வலி வருது இல்லையா, அப்போ கண்டலாம். கண்டினியூஸ் எலக்ட்ரானிக் ஃபியூட்டல் மானிட்டரிங் ஆஃபன் யூஸ்டு. இல்லைங்களா? டியூரிங் லேபர், அதாவது குழந்தை பிரசவ வலி வருது இல்லைங்களா, ஸோ பிரசவ வலி வரும்போது டியூரிங் லேபர், பிரசவத்தின் போது கண்டினியூஸ் தொடர்ச்சியான எலக்ட்ரானிக் ஃபியூட்டல், சரிங்களா, தொடர் மின்னணு கரு கண்காணிப்பு செய்யப்படுகிறது. ஓகே. ஸோ இதில் இந்த ஒரு 1 மார்க் இருக்குது, கொஞ்சம் பாருங்கள். இது பாருங்கள், வைட்டமின் இ இஸ் நோன் ஆஸ் ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின். வைட்டமின் ஈயை வந்து ஆன்டி ஸ்டெரிலிட்டி, மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய, மலட்டுத்தன்மைக்கு எதிரானதுன்னு சொல்லுவோம். வைட்டமின் இ இஸ் நோன் ஆஸ் ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின் ஹெல்ப் இன் த நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? நம்முடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த விட்டமின் இ வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின் சொல்லுவோம். சரி, 1 மார்க். ஆன்டி ஸ்டெரிலிட்டி மலட்டுத்தன்மைக்கு எதிரான ஒரு விட்டமின் ஆகும். நெக்ஸ்ட்டு, செக்ஸ் ஹார்மோன்ஸ் வேர் டிஸ்கவர்ட் பை அடால்ஃப் புட்டனன்ட். இது 1 மார்க் கொஸ்டின். செக்ஸ் ஹார்மோன் இல்லையா, கோனோட்ராஃபிக் ஹார்மோன். இந்த ஹார்மோனை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அடால்ஃப் புட்டனட்னு சொல்லுவோம், அவர் கண்டுபிடிச்சார். 11th July இஸ் அப்சர்வ் அஸ் வேர்ல்டு பாப்புலேஷன் டே. உலக மக்கள் தொகை தினம் வந்து 11th July அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இன்றைக்கி வந்து கடைபிடிக்கிறாங்க. 1st December இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் வேர்ல்டு எய்ட்ஸ் டே. சரிங்களா? டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் வேர்ல்டு எய்ட்ஸ், உலக எய்ட்ஸ் தினம் அழைக்கப்படுகிறது. நேக்கோ, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வாஸ் எஸ்டாப்ட் 1992. 1992 எய்ட்ஸ் கண்ட்ரோல், சரிங்களா, தேசிய உலக
தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு உருவாக்கப்பட்ட நேக்கு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1992. சிஃப்லிஸ் அண்டு கொனேரியா ஆர் காமனலி கால் இன்டர்நேஷ்னல் டிசீஸ். சரிங்களா? இந்த கிரந்தி, சிஃப்லிஸ்னால் கிரந்தி மற்றும் வெட்டை நோய், கொனேரியா கிரந்தி வெட்டை நோய், சிஃப்லிஸ் கொனேரியா காமன்லி கன்சிடர்ஸ் பொதுவாக சர்வதேச நோய்கள் இன்டர்நேஷ்னல் டிசீஸ்னு அழைக்கப்படுது. ஓகே, ஸோ third lesson is completed. Okay, so students, all of you watch all video in our channel, Tamil Zoology Planet channel. You can get more information, success in NEET exam and different exam in future. சரிங்களா? So this lesson is completed. We will meet in next video, in next lesson, in different heading, different explanation. Thank you. Keep watching.